அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்க முடியாது என காவலர் கூறியதற்கு எதிரொலியாக போக்குவரத்து துறை காவலர்கள் அரசு பேருந்துகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே என்னத்தான் நடக்கிறது? வாருங்கள் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அரசு பேருந்தில் சீருடையில் பயணித்த காவலர் ஒருவர் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. காவல்துறை சீருடையில் இருக்கும்போது பயணச்சீட்டு வாங்குவது முறையல்ல என்று காவலர் ஆறுமுக பாண்டி என்பவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எங்களுக்கு நீங்க காட்டி டிக்கெட் வாங்க சார். நீங்க ஸ்டாப்புக்கு நீங்க வந்து அலோவ் பண்றீங்க. எதுக்கு எங்க ஸ்டாப்புக்கு டியூட்டி போறக்க உண்டு. இப்ப நான் யாரும் கிடையாது. உங்களுக்கு யாரோட கிடையாது. உங்களுக்கு யாரோட கிடையாது சார். நீங்க உங்க வாரண்ட் தாங்க கொண்டு போற. வாரண்ட் தரணும். எனக்கு வாரண்ட் கொடுங்க. வாரண்ட் வாங்க. நீங்க வாரண்ட் கிடையாதுங்க. இந்த ஸ்டேஷன்ல இருந்து திருநெல்வேலிக்கு போற திருநெல்வேலி போற வாரண்ட் உண்டு சார். எங்களுக்கு டெய்லி வாரண்ட் வாங்கிட்டு இருக்கேன் சார். லாங்கு முடி தான் வாரண்ட் வாங்கிட்டு தான் இருக்கேன். வாரண்ட் அப்படி பேசாங்க நீங்க. இதுவரை தமிழக அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் காவலர்கள் பெரும்பாலானோர் பயணச்சீட்டு எடுக்காமலேயே சென்று வந்தனர். ஆனால் காவலர் ஆறுமுக பாண்டி வாக்குவாதத்தில் இறங்கிய இந்த சம்பவத்தின் விளைவாக தற்பொழுது புதிய சட்ட விதிகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பில் விளக்கம் ஒன்று கொடுத்தது. அதாவது, காவலர்கள் பேருந்தில் சீருடை அணிந்தே பயணித்தாலும் பயணச்சீட்டு எடுத்தாக வேண்டும் என்றும், வாரண்ட் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்களுக்கு கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்க முயன்ற காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் போக்குவரத்து துறை தெரிவித்தது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தற்பொழுது அரசு போக்குவரத்து போலீசாருக்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் இடையே பூசல் உண்டாகியிருக்கிறது. சென்னை தாம்பரம் நகர போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த அரசு பேருந்து ஒன்று நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தியதாக தெரிகிறது. உடனே அந்த பேருந்தை மறித்த போலீசார் நோ பார்க்கிங்கில் நிறுத்தியதற்காக சிறைபிடித்தவர்கள் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதேபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்பிய மகளிர் பேருந்து நோ பார்க்கிங்கில் நிறுத்தியதற்காக அந்த பேருந்தையும் ஓரங்கட்ட உத்தரவிட்டனர். மேலும் பணியின் போது சீருடையை சரியாக அணிந்துள்ளார்களா, செல்போனில் பேசியவாறு வருகின்றனரா, அதிவேகத்தில் செல்கின்றனரா என உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியிருக்கின்றனர். பேருந்தில் பயணிப்பதற்கு டிக்கெட் எடுக்க முடியாது என்று காவலர் கூறியதற்கு போக்குவரத்து காவலர்கள் தற்பொழுது அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே குற்றப்பிரிவு காவலர்களுக்கும் போக்குவரத்து காவலர்களுக்கும் இடையே மறைமுக பிரச்சனைகள் இருந்திருந்த நிலையில் தற்பொழுது பூதாகரமாக வெடித்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்தர்.